ஆணையை காட்டுங்க. ஐயோ சார், என்னது இது சார்? நான் சொன்னதானே போலீஸால் இருந்து தான் ஹெல்மெட் போட்டு. போலீஸால் இருந்தால் தான் ஹெல்மெட் போடணும். இல்லைண்டே ஃபைன். போலீஸால் இப்போ தலைக்கு பாதுகாப்பு ஹெல்மெட் தேவையில்லை. போலீஸ்க்கு மட்டும். அப்படியே ஹெல்மெட் போடுறது தலை பாதுகாப்பு தானே போடணும். போய் சொல்ல சார், இது ஹெல்மெட்டா? சட்டியா? அது சட்டி மாதிரி. அது ஹெல்மெட்டா? இதுல ஏதாச்சும் பாதுகாப்பு இருக்கா? இங்க இதுல ஒரு பாதுகாப்பும் இல்லை. ரைட், இதை தான் கொண்டு வந்தீங்க. வைஃப்க்கு தலை பாதுகாப்பு தேவையில்லையா? ஹேர் டிசைன் கலைஞ்சிருவேன். கொண்டையெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிருக்கா, தலைமையை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிருக்கா, அது கலைஞ்சிரும். மேக்கப் போயிட்டுருவேன். ஹெல்மெட் போட்டேன். அப்போ அடிப்பட்டு தலை உடைஞ்சா பரவாயில்ல, என்ன வாய்? 2 தடவை அடிப்பட்ட வரல மேக்கப். உயிர் போனாலும் பரவாயில்ல, மேக்கப் கலையக்கூடாது. அப்படியே வேணும். ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கே தெரியுது இது ஹெல்மெட்டும் இல்லையா. பைக்கில் போய்க்கு ஹெல்மெட் கட்டாயம் போட வேணுமா? கட்டாயம். இந்த பிள்ளைகளுக்கு வந்து தலை பாதுகாப்புக்கு. அதில் உங்களோட வைஃபோட தலைக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் இதை எடுத்துருக்கீங்களா, இதில் ஒரு பாதுகாப்பும் இல்லை. ரைட். இது போல இப்படி பைக்கில் ஓடையலாம். இப்படி ஓடுறதால தான் அதிகமாக விபத்து ஏற்படுது, தெரியுமா? கடந்த வருடம் மட்டும் 754 பேர் பைக்கில் மட்டும் ஓடி ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்துட்டாங்க. அதை தவிர காலுக்கு உடைஞ்சாக்கள் கணக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பைக்கில் உட்காந்து அது உடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஹெல்மெட் ஏதாச்சும் உடைய இருக்கா? உடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். இப்படி வந்து சடனாக அவங்களுக்கு கண்ட்ரோல்லாம் போச்சு. சடனாக பிரேக் அடிச்சுங்க. பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? நான் இங்கால போயிட்டு விழுந்துடுவேன். கண்ட்ரோல் இல்லை. பைக் இங்கால என்ன நடக்கும்? இந்த வைஃப் மேக்கப் கலையாது, உள்ள மூளை குழம்பிடும். அடிபட்டா என்ன மேக்கப் இருக்கும், கொண்ட ஸ்ட்ரெயிட் பண்ண இருக்கும், மூளை கிளம்பி இப்படி அடிபட்டா வேண்டாம். ரைட். கண்ட்ரோல் பண்ணிக்கல முடியாது. அது பிள்ளை. பைக்கில் ஏண்டா எங்கிட்ட சட்டத்தின்படி சொல்லியிருக்கோம், அதான் பால் வச்சு பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம், விழ மாட்டோம். பிரேக் பண்ணாலும் இங்கேயாலும் போயிட்டு இப்படியே நின்றுட்டான் என்ன, விழ மாட்டோம். ஆனால் பாதுகாப்பான முறையில் போடுறது. அப்புறம் 2 பக்கம் கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ட்ராக் தான் இருக்குது பைக். ஓடையலாம், ஹெல்மெட் இல்லை. ரைட். ஹெல்மெட் இல்லாமல் போகலாம். ரைட். எனக்கு பாதுகாப்பான முறையில் பைக்கில் பயணிக்கணும். பாரு, அங்கே ஒரு பைக் வருது போகிறதில்ல. அந்த பைக்கு நேற்று நைட்லேருந்து வராரோ. லைட் போடுறதா இல்லையா? லைட் போடுறது காரணம் என்னண்டா, லைட் இருந்தேன்டா கவனிப்பாங்க சீக்கிரமா. மற்ற வாகனக்காரங்களுக்கு எங்களோட கவனம் ஈர்க்கப்படும் இந்த லைட் இருக்கிறதால. எனவே தான் லைட்டு போட்டுருக்காரு. நைட்லேருந்து வந்த பயணம் இல்லை. பாருங்க, ஹெல்மெட் போட்டுருக்காரு. வடிவான ஹெல்மெட் உண்டு. SLS 517 உள்ள ஹெல்மெட். இலங்கையில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் தான் SLS 517 உள்ள ஹெல்மெட். இந்த 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. கால் 2 பக்கம் வச்சு உட்காந்துருக்காங்க. பாருங்க, ட்ரெஸ் எப்படின்ட்டு. காலுக்கு ஷூ போட்டிருக்கிறார். இங்கால போனாலும் ஒரு காலை வச்சு தடுத்து கொள்ளலாம், இருந்தாலும் ஒரு காலை வச்சு தடுத்து கொள்ளலாம். விளங்குச்சா? எனவே பாதுகாப்பான போங்க. ரைட். உங்களுக்கு இப்போ ஹெல்மெட் இல்லாமல் பைக்கில் போகலாது, அது ஓகே. உங்களுக்கு வாங்கின பைக்கோட லைசன்ஸ் போகல. ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இருக்கா? இருக்கா சார்? லைசன்ஸ் இருக்கா? எடுங்க பார்ப்போம் சார். என்ன ஹெல்மெட் இல்லாமல் போனது தவறு. லைசன்ஸ் இருக்கா சார்? போலீஸில் உங்களுக்கு ஃபைன் ஒன்று தரவிடும். மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு சார்? மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, டிரைவிங் லைசன்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் சரி. மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சு பைக் ஓடலாம். உங்களோட வைஃபை கூட்டு உலகத்தில் எங்கேயும் போகலாம். பைக் ஓடுறதுக்கு இல்லை. பைக்கில் போகிறோன்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணும். டிரைவிங் லைசன்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் போகலாம். ரைட். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கா சார்? இன்சூரன்ஸ் போட்டீங்களே, அது அடிப்பட்ட பைக்கை திருத்தி கொள்ளணும் வேணே. அதால இன்சூரன்ஸ் இருக்கு. அதுவும் வீட்டில் இன்சூரன்ஸ் இருக்கா? அதுவும் வீட்டையும். பேப்பர்ஸ் இன்சூரன்ஸா? ஓகே. பேப்பர்ஸ் தான் இன்சூரன்ஸ் போடுறீங்க. நான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகளுக்கும் வயல் தான் அனுசரணை வழங்குறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கும். ரைட். இன்சூரன்ஸ் ஓகே. வருமான வரி அது இல்லை. ரெவன்யூ லைசன்ஸ் இல்லையா சார்? அப்போ எதனா ஓடையில பைக்கில் போகிறதுக்கு ரைடிங் லைசன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ரெவன்யூ லைசன்ஸ் எடுத்துருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும். அப்படி நம்ம பைக்கில் போகலாம். ரைட். போகலாம். அதால் நீங்கள் பைக்கை விட்டுட்டு நடந்து விட்டால் போங்க. ரைட். சொல்லி தரணும்.
சார் நானும் தான் பார்த்தேன், ஏதோ மனம் ஒன்று வந்தது. போய் சொல்லுதான் சார். நேத்தி கொஞ்சம் பேரண்டு குடிக்கத்தானே சார். நேற்று பேரண்டு குடிச்சாலும் அப்படித்தான், நேற்று குடிச்சாலும் வெறி இருந்தேன்டா இன்றைக்கு வாங்கணும் ஓட்டவைலாம். ஏண்டா நீங்கள் மது போதையில் போகிறதால எங்கட பாதையில் போகிற மற்ற ஆட்களுக்கு தான் அதில் விபத்து ஏற்படலாம். உங்களுக்கு கண்டு இல்லாமல் போயிட்டு அடிபட்டால் பாதையில் போகிற எங்கட பிள்ளைகள் மற்ற பொதுமக்கள் விபத்துகள் ஏற்படலாம். எனவே உங்களை எப்படியும் ஒரு சான்ஸ் இல்லை, சான்ஸ் எடுக்கலாம். இந்த முறை கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைனை கட்டிட்டு லைசன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு போங்க. பைக் கொண்டு போய் நீங்கள் போலீஸில் விடுங்க. இப்போ இறங்கி நடந்து போங்க. வைஃப் வடிவாக கவனிக்கிறாங்க, தண்ணி எடுத்துட்டு வரலாம். வேணே நான் வீட்டை போகிற பாப்பேன். வீட்டை போயிட்டு குளிப்படி போடல, சண்டை பிடிக்கலாம். ரைட், கவனமாக போங்க. பைக் கொண்டு போய் விடுங்க. சண்டை பிடிக்கலாம், இவரை அரெஸ்ட் பண்ணி போட வேணும். சாரி சார். சண்டை பிடிக்கலாம், வீட்டை கவனமாக போகணுமே. ஏதாச்சும் வீட்டை பிரச்சனைண்டா 119 கால் அடிக்கணுமே, கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரைட், வீட்டை கூப்பிட்டு போங்க. கவனமாக கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஆள் சண்டை போடுறேன் என்ன, சண்டே நாள். ரைட், எனவே